ரெண்டு சைடும் பேசிட்டாங்க. அந்த காலமா இந்த காலமா, நடுவர் எந்த காலம் அப்படின்னு நீங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தீபாவளிக்கு வந்து வெடிக்கடை போட்டிருப்பான், அதுக்கு விளம்பரம் பண்ணுவான் பாருங்க. எப்படி விளம்பரம் பண்ணுவான்? இது வெடிக்கடை இல்லை, வெடிக்கடல். ஒரு பைய கூட போய் வாங்கலை. ஊர் ஃபுல்லாக விளம்பரம் பண்ணுறாங்க, ஒரு பைய வாங்கலை. ஏண்டான்னு கூப்பிட்டு கேட்டால் அவன் சொல்கிறான், வெடிக்கடலில் வெடியை வாங்கினா ஈரமாலை இருக்குது, நவத்து போயில் இருக்கேன், எப்படி வெடிக்கும் அப்படின்னு கேட்குறான். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, வெளிநாட்டில் இருந்து நாங்கள் வீடியோ காலில் பேசுகிறோம், இந்த மகிழ்ச்சியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறோம், புது புடவையை கட்டிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்காருக்கு நாங்கள் இந்த புடவையை காமிச்சு நாங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட முடியுமா? முடியாதுங்க. விவசாயம் என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு நம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த முதுகெலும்பு சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பேப்பர்லாம் பார்க்குறோம், தினசரி பேப்பரில் பார்க்குறோம். பேப்பரில் பார்க்குறப்ப என்ன சொல்கிறான், அதில் போட்டிருப்பான், சாதாரண விவசாயியின் மகன் கலெக்டர் ஆகிட்டார், சாதாரண விவசாயியின் மகன் என்ஜினியர் ஆகிட்டார், சாதாரண விவசாயி மகன் டாக்டர் ஆகிட்டார். என்னைக்காவது ஒரு நாள் பத்திரிகையில் ஒரு டாக்டருடைய மகன் விவசாயி இருக்கான், விவசாயியா ஆயிருக்கான் அப்படிங்கிறது வந்திருக்கா? இன்னைக்கு நம்மளையெல்லாம் வாழ வைத்து ஒரு கவிஞன் அருமையாக ஒரு கவிதை எழுதினா பாருங்க. மண்ணை விதைத்து மண்ணை தோண்டி பொன்னை விதைத்தான், அந்த விண்ணை ஆளும் விஞ்ஞானிக்கும் சக்தி கொடுத்தான் அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதினானா, இங்கே ஏரோப்ளேன் ஓட்டுறவனாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் விவசாயி போடக்கூடிய சாதம் இல்லாட்டினா, சாப்பாடு இல்லாட்டினா அவன் உயிர் வாழ முடியாது. அப்படியாப்பட்ட விவசாயம் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்கிறோம் விவசாயத்தை விவசாய பெருங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். விவசாய பெருங்குடி மக்கள்னா என்ன? அன்னைக்கு விவசாயம் பண்ணவன் தான் பெருங்குடியாக வாழ்ந்தான். இன்னைக்கு அவ்வளோ பெரிய பெருங்குடி மக்களை பிச்சை எடுக்க வச்சுருக்கோம், இலவசத்துக்காக கையேந்த வச்சுருக்கோம். இப்போது இந்த நிலையில் வந்து இன்றைக்கி உள்ள பண்டிகைகள் மகிழ்ச்சியாக இருக்குது. நானெல்லாம் சின்ன பிள்ளையில் வெடி வாங்குறதுக்கு பக்கத்து ஊர் போவான், அங்கே கம்மியாக இருக்கணும். நைட்டு 11 மணி ஆகிடும், வெடியை வாங்கிட்டு வருவான், யானை வெடி. நான் வாங்குறது ஃபுல்லாகவே யானை வெடி. அன்றைக்கி 10 ரூபா ஒரு கட்டு, 10 வெடி இருக்கும். அந்த 10 வெடி 10 கட்டு வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் வச்சு வெடிக்கிறது. வெடித்து அதில் ஏன் யானை வெடி வாங்குறேன்னா, அது வெடிச்சிச்சின்னா பேப்பர் அதிகமாக இருக்கும், பேப்பர் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு காலையில் நண்பர்கள்லாம் வந்து பார்க்குறப்ப, பர்றாடே எவ்வளோத்துக்கு வெடி வாங்கி வெடிச்சிருக்கேன் பாத்தியாடா அப்படின்னு சொல்லி பெருமைப்படுற அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை இன்னைக்கு நினைவு கூர்றாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இன்றைய பண்டிகைகளை விட அன்றைய பண்டிகைகள் தான் மகிழ்ச்சியை தந்தது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.